அண்ணாக்கு பிறகு கலைஞர் வந்தார், கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் வந்தார், ஸ்டாலினுக்கு பிறகு கருப்பு சோப்பு கொடியை 50 ஆண்டு காலம் தூக்கி பிடிக்க உதயநிதி ஸ்டாலின் ஒரு தலைவரை கொண்டு வந்திருக்கிறோம். இதுதான் இப்ப சங்கி கூட்டத்துக்கு எரிச்சலேன்னா சங்கி கூட்டத்துக்கு எங்க தலைவர் இருக்கிறார்ல முதலமைச்சர் கொஞ்சம் சாஃப்டானவர், நிதானமா அடிப்பார். ஆனா நாங்க என்ன உதயநிதி பார்க்கிறோம்ல, உண்மையை சொல்லட்டுமா, உதயநிதி கலைஞருடைய மறு ஜெராக்ஸ் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. அசல் கலைஞர் அதே நையாண்டி, அதே நெக்கிலு, அதே ஸ்பீடா பதில் சொல்றது, எதிரியை பார்த்தா எரிச்சல் அடைகிறது, அவன் காண்டாவது. கலைஞர் 2009 ஒரு வார்த்தை சொன்னார், சேது கால்வாய் திட்டம். ஒரு அரை மணி நேரம் மட்டும் எனக்காக என் பக்கம் பாருங்க. 2009 சேது கால்வாய் திட்டம் 2500 கோடியில் கொண்டு வராங்க. தமிழ்நாட்டு நன்மை பாய்க்கும், தொழிற்சாலை வரும் அப்படின்ட்டு. அந்த கால்வாய் திட்டத்தை பண்ணக்கூடாதுன்னு சாமியாரெல்லாம் போராட்டம் பண்றான். ஏன்டா போராட்டம் பண்ணா, அங்க ராமர் பாலம் இருக்கு, ஆகவே கட்டக்கூடாதுன்னு போராட்டம் பண்றான். கலைஞர் நெக்கலா திருச்சிட்டு என்ன சொன்னாரு, ராமர் பாலமா, ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சாரு, எப்ப பாலம் கட்டினார்னு திருச்சிட்டே கேட்டு போயிட்டார். உடனே வடநாட்டு சாமியார்லாம் காண்டாய், எப்படி நீங்க இப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு சாமியார் என்ன சொன்னா, கலைஞர், நான் கலைஞர்னு சொல்றேன், அவன் கலைஞர் சொல்லல, அவர் பேர் சொல்லி சொல்றான், அவர் தலையை யார் தீவி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 1 கோடி ரூபாய். என்ன சொல்றான், அவர் தலையை யார் தீவி கொண்டு வராங்களோ அவருக்கு 1 கோடி ரூபாய். தமிழ்நாடே பதட்டம் ஆயிடுச்சு, கலைஞர் தலையை தீவணுமா. உடனே ஒரு 100 பத்திரிகையாளர்லாம் கலைஞர்கிட்ட மைக்கு நீட்டி கேட்கறாங்க, ஐயா ஒரு வடநாட்டு சாமியார் உங்க தலையை தீவி கொண்டு வந்தா 1 கோடி ரூபாய் தரேன்றாரு, என்ன பண்றீங்கன்ட்டு கலைஞர் திருச்சிக்கிட்ட தலையில கை வச்சுன்னு சொன்னார், என் தலையை தீவி நானே 30 வருஷம் ஆச்சுன்னாரு. வழக்கு தலையை சொன்னார் அவர், என் தலையை தீவின்ட்டு. இது கலைஞர். 2009 2023 அவருடைய வாரிசு, கொள்கை வாரிசு, அவருடைய பேரன் சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார், சனாதனத்தை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தமிழ்நாட்டுக்கு தேவை சமூக நீதி தான், பெரியார் தான், அம்பேத்கர் தான், காரல் மார்க்ஸ் தான், சிங்காரவேலர் தான், இதுதான் தேவை, சனாதனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உடனே உத்தரப்பிரதேச ஒரு சாமியார் சொல்றான், சனாதனத்துக்கு எதிராக உதயநிதி பேசிட்டார், உதயநிதி தலையை யார் தீவி கொண்டு வருகிறார்களோ அவருக்கு 10 கோடி ரூபாய் தருவோம். கேட்கறாங்க, குடும்ப வாரிசு அரசியல் வாரிசுன்னு. 2009 கலைஞர் தலைக்கு விலை வச்சா 1 கோடி ரூபாய், 2024 உதயநிதி தலைக்கு விலை வைக்கிறான் 10 கோடி ரூபான்ட்டு. அதே மாதிரி எல்லா பத்திரிகையாலும் உதயநிதி போய் கேட்டாங்க, ஐயா உங்க தலையை தீவி கொண்டு வந்தா 10 கோடி ரூபாய் தரேன் சாமியார் சொல்றாருன்னு கேட்ட உடனே உதயநிதி சிரிச்சுக்கிட்டே கலைஞர் மாதிரி பதில் சொன்னார், என் தலையை தீவுறதுக்கு 10 கோடி இருக்கு, 10 ரூபாய் சீப்பு போதும் என்று சொன்ன தலைவன் உதயநிதி. கலைஞர் எப்படி பதில் சொல்லுவாரோ, எந்த நையாண்டி நக்குல பதில் சொல்லுவாரோ அப்படியே எங்க தலைவர் உதயநிதி பதில் சொன்னார்.